Hi guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா DakshinaChitra தான் பார்க்க போறோம். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ECR பக்கம் இருக்கு. நாம இப்ப நின்னுட்டு இருக்க பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டுக்காடு அங்க பகுதியில உட்காந்துருக்கோம். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முட்டுக்காடு பீச் ஹவுஸ் இருக்கும். அதே இது ரைட் சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடல் எல்லாமே தெரியும். வாங்க இதை பார்த்துட்டு அப்படியே DakshinaChitra போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேசிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம DakshinaChitraக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்கு உள்ளே நீங்கள் போகும்போதே குட்டி குட்டியாக கட் அவுட்லாம் வச்சுருப்பாங்க. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தென் உள்ளே போனீங்கன்னா பார்க்கிங்க்கு 2 வீலருக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா 2-3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காராக தான் இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் எப்படி பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 150, அதாவது வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா 175 சார்ஜ் பண்ணுறாங்க. தென் உள்ளே போகிறதுக்காக ஒரு மேப் எல்லாமே கொடுத்துருவாங்க. தென் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணாடியிலேயே தமிழ்னு சொல்லி அழகாக எழுதியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தோரணம் எல்லாமே போட்டிருந்தாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மண்பானை எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. தென் அதை தாண்டி நீங்கள் உள்ளே ஸ்ட்ரைட்டாக அப்படி போனாலே பழைய காலத்து ஏடு பார்க்கலாம். ஏடு, அதுக்கப்புறம் பழைய காலத்து புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விநாயகர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விநாயகர் இருக்கு. குட்டி குட்டியா சிற்பம் மாதிரி செதுக்கி அழகா இருந்துச்சு. தென் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலையும் இருக்கும். தென் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 3 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான். இந்த 3 ஃபோட்டோஸுமே சென்னையில் உள்ள முக்கியமான ஒரு பிளேஸ் தான். இது 1885 எடுத்த பிக்கு. இதை தான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. தென் இதை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா குட்டி குட்டியாக ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே மோஸ்ட்டாக ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸாக தான் இருக்கும். இப்போ நின்றுட்டு இருக்க பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஈவினிங் டைம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் நடக்கும், அதுதான் இந்த பிளேஸ். இதை பார்த்து இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல எல்லாம் லெட்டர்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரகாட்டம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிளேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே அந்த காலத்து வீடுங்களாக தான் இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னால் லெஃப்ட் சைடு 2 பக்கமே திண்ணை இருந்துச்சு. திண்ணையில் சின்ன குட்டியாக ஒரு பெட்டி வச்சுருக்காங்க. தென் இதோட வாசல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருந்துச்சு. ஹைட்டு மட்டும் இல்லை, குட்டி குட்டியாக அழகாக செதுக்கி மைன்யூட்டாக வச்சுருக்காங்க. தென் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஒரு பெட்டி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரோ வச்சுருக்காங்க. தென் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. தென் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க உட்காந்து பல்லாங்குழி, தாயம் இந்த மாதிரி விளையாடுற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இதில் அந்த காலத்தில் செஞ்ச கூடைங்க எல்லாமே இந்த சைடில் இருந்துச்சு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக 4 ரூம் இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பெட்ஷீட்டு, ட்ரெஸ்ஸஸ் மோஸ்ட்டாக அதுதான் இந்த ரூமில் இருந்துச்சு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுவும் லாக் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸில் வந்து இந்த டிசைன் மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ட்ரெஸ் ரிலேட்டடாக மேக் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் தான் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரெஸ் நேம் பார்த்தீங்கன்னா கலம்கரி ட்ரெஸ் சொல்லுவாங்க. இது 1763 மேக் பண்ண ட்ரெஸ்ஸு. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் ரெங்கு பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பெட்டியெல்லாம் இருந்துச்சு. தென் நீங்கள் இப்போ பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு யூஸ் பண்ண பென்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. இது 1913 இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா 1913 உள்ள அக்கௌண்ட் புக்ஸ் தான் இப்படியெல்லாம் இருக்கும். தென் அந்த ரூமுக்கு வெளியே வந்து 2 பெரிய அளவிலான பாத்திரம் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து மூடி போட்ட பாத்திரம், இன்னொரு மூடி இல்லாத பாத்திரம். இதில் வந்து நேம் கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் வெயிட்டே வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி அப்புறம் அந்த விளிம்பில் எல்லாமே குட்டி குட்டியாக டிசைன் போட்டு வச்சுருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 கட்டு வீடுன்னு சொன்னேன். அதனால சுற்றி ஃபுல்லாக வந்து ஓடாக தான் இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக வந்து ஓப்பன் பிளேஸாக தான் இருந்துச்சு. தென் இதோட விண்டோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியாக அதுலேயும் அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. தென் இங்கே உள்ள தூணெல்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் செம்ம சில்லுன்னு அப்படி அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா சாத்தனர் வீடு. இந்த வீட்டில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே திண்ணை இருந்துச்சு. அதுவும் சிவப்பு சிமெண்ட் போட்ட 2 பக்கமே திண்ணை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பக்கமே விளக்கு வைக்கிறதுக்கு குட்டியாக வந்து அழகாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு தான் இருக்கும். தென் இதோட பார்த்தீங்கன்னா இதோட வாசல் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. ஹைட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். தென் இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே வந்து ஏர் கலப்பை தென் விவசாயத்துக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே தான் மோஸ்ட்டாக இந்த வீட்டில் இருந்துச்சு. தென் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நெல்லெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே கட்டி போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து குருவிங்க சின்ன சின்ன பறவைங்கள்லாம் வந்து சாப்பிட்டு போகிறதுக்காக. தென் நீங்கள் பார்க்குற திங்ஸ் எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இது வந்து குட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தொட்டில். தென் பார்த்தீங்கன்னா மாவு திரிக்கிறக்கூடிய கல், ஆட்டோரல், அம்மி எல்லாமே இந்த வீட்டில் இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 4 கட்ட வீடு. ஆனால் இந்த வீடு வந்து ஓப்பன் ஹவுஸ் இல்லாமல் வந்து ஃபுல்லாக வந்து இந்த கொசு வலை மாதிரி வந்து வலையை வச்சு வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் உள்ள யூஸ் பண்ண ஊஞ்சல். இதுலேயும் பல்லாங்குழி விளையாடக்கூடிய திங்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆம்பூர் ஹவுஸ். இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிராமின் வீடு. இது திருநெல்வேலியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கதாட்டு போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரான உடனே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மரத்தாலான வந்து இந்த மாடிப்படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அது இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாலே குட்டியாக வந்து ஒரு ஜன்னல் இருக்கும். தென் நீங்கள் உள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் 2 பிராமின்ஸ் உட்கார்ந்துருக்க மாதிரி சின்னதாக செலை வச்சுருப்பாங்க. தென் அதை தாண்டி அப்படியே போனீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள ஏடுகள்லாம் இருக்கும். தென் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. தென் நீங்கள் அடுத்த ரூம்குள்ளே என்ட்ரானீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கோவில் மாதிரி தான். ஃபுல்லாகவே வந்து பூஜை ரிலேட்டடாக உள்ள திங்ஸ் எல்லாமே தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கு யூஸ் பண்ணது. இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த தெய்வத்துக்கு இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி வேறு ஒரு போர்டு வேறு வச்சுருக்காங்க. தென் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியாக நிறைய விளக்கு வச்சுருக்காங்க. இதுவும் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண விளக்கு தான். இது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இங்கே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தென் இதெல்லாம் தாண்டி உள்ளே போனீங்கன்னா அடுத்து குட்டி குட்டியாக நிறைய சாமி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க.
தென் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்தவ மதத்தில் உள்ள அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. தென் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மாட்டு வண்டி நிற்கிது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குயவர் வீடு. குயவர் வீடுனாலே தெரிஞ்சிருக்கோம், இதெல்லாம் மண்பாண்டங்கள் அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய வீடு தான். இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரான உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண செட்டப் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுலேயும் வந்து நிறைய அந்த மண், அந்த ஹோமம் வளர்க்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுப்பு எல்லாமே நல்ல வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு கல்யாணம் நடக்கும்போது என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே மண்ணிலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க அழகா. தென் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து பானை ஏதாவது நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம், இதுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் சின்னதாக ஒரு விளக்கு மாதிரி நாங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடையெல்லாம் பின்னுவாங்கல்ல, அவங்க வீடு தான் பார்க்க போகிறோம். இவங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மண்ணால் தான் இருக்கும், மேலே ஃபுல்லாக வந்து கூரையால் தான் இருக்கும். இது வந்து உள்ளே போகிறதுக்கு இது அலோவ் பண்ணலை. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பாய் பின்னுவாங்கல்ல, அவங்க வீடு. இவங்க வீடும் பார்த்தீங்கன்னா ஆனால் பேஸ் ஃபுல்லாக வந்து செங்கலால் கட்டியிருக்காங்க, மேலே வந்து கூரை தான். தென் பார்த்தீங்கன்னா சினிமாலெலாம் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய சாமி வச்சு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்ணில் வந்து குட்டி குட்டியாக வந்து நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து என்ன ஹவுஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெசவாளர் வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நெசவாளர் வீட்டில் என்னெல்லாம் திங்ஸ் எல்லாம் இருக்கோ அதுதான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக, அந்த டோர்லாம் வந்து சூப்பராக செதுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த லைட்டிங்ஸில் வந்து சும்மா நூலாக அழகாக சுற்றி வச்சுருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நூல் வந்து தயாரிக்கக்கூடியது. தென் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து துணி நெய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸ் எல்லாமே இங்கே தொங்கிட்டு. இதெல்லாம் நாங்கள் கூட பாதி பார்த்ததே இல்லை. தென் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு துளசி மாடம் இருந்துச்சு. தென் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து துணி நெய்யறதுக்கு தேவையான தறி இதெல்லாமே வந்து நூல் எல்லாமே வந்து இந்த பிளேஸில் இருந்துச்சு. இப்போ நெசவாளர்கள் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட சமையலறையே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். தேங்காய் துருவுற அந்த மெஷின் கூட வந்து பாருங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எல்லாமே வந்து பழைய காலத்து பொருட்கள் பத்திரமா இப்போ வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க இங்க.
இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெசவாளர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவங்க வந்து கையால் வந்து நெசவு செய்த சேலைகள், அப்புறம் வந்து துண்டு, அது மட்டும் இல்லாமல் பல பொருட்கள் இங்கே வந்து இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்கான பிளேஸ் மற்றும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து நிழல் குடைகள் எல்லாமே இங்கே இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு இருக்க பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த புக் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அலோகேட் பண்ணுற ரூம் தான் இது எல்லாமே. நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஹோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டின் ஹோம். அந்த காலத்தில் மரத்தாலான செய்யப்பட்ட ஒரு கிறிஸ்டின் ஹவுஸ் எப்படி இருக்குதுங்க தான் பார்க்க போகிறோம். உள்ளே போனீங்க என்றானதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த காலத்தில் சேமிச்சிருக்கிற தேங்காய் எல்லாமே வந்து இப்போவும் சேமிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி போனீங்க அப்படின்னா வந்து ஒரு கட்டில் ஒன்று, பெரிய சைஸ் கட்டில் ஒன்று இருக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த வீடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த அவங்க செஞ்சு வச்சுருக்க எல்லா பொருளுமே வந்து நம்ம இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க டெக்னாலஜி வேறு மாதிரி இருந்திருக்கு, நம்மளோட டெக்னாலஜி வேறு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அவங்க திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து மரத்தால் ஆனது, அது மட்டும் இல்லாமல் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் அந்த மாதிரியே இருக்கும். அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற புட்டுக்குடம் கூட இங்கே இருக்குது பாருங்கள். புட்டுக்குடம், அப்புறம் வந்து நம்ம வந்து இடியப்பம் செய்வோம், அது மட்டும் இல்லாமல் எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதுவும் கலைநயமாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் நம்ம கிணறு எல்லாமே பார்க்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் பக்கத்துலேயே கிணறு கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மலையாள பேய் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியும். ஆனால் தமிழ் மூவிஸ்லாம் இது ரொம்ப ரேர், இந்த மாதிரிலாம் வருது பாருங்க. அதாவது கிச்சன் பக்கத்துலேயே வந்து கிணறு கட்டியிருக்காங்க. உங்களுக்கு எது தேவைன்னா தண்ணி இங்கேருந்து எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம வீடு எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் கால்நடைகளுக்கான இடத்த நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அந்த இடம் தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஐ திங்க் இது மாட்டு கொட்டைன்னு நினைக்கிறேன். மாட்டு கொட்டையா குதிரை கொட்டையான்னு கரெக்டாக தெரில. ஆனால் மாட்டு கொட்டைன்னு வச்சுக்கலாம். பாருங்க, தலையை உள்ள விட்டு புல் தினதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனை பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வீட்டு மாடும் வந்து உள்ள போயிட்டு இப்போ வந்து வைக்கோல் தின்னுட்டு இருக்கு. இது விட்டீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரமுகி அறைக்கு தான் வந்திருக்கோம். சந்திரமுகி அந்த லாக் பாருங்களேன், லாக் மெத்தடே வந்து அவங்களோட டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த மாதிரி மெத்தட்லாம் இப்போ பார்க்குறது ரொம்ப ரேர். இப்போ நம்ம என்ட்ராகிற ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன்ட்ரா ஹவுஸ். அதாவது திருவனந்தபுரத்தில் அந்த மக்கள் அந்த ஒரு ஹவுஸுக்குள்ளே தான் போகிறோம். எல்லாமே மரத்தாலான பொருட்களால் தான் வந்து இந்த வீடு எல்லாமே வந்து மேக் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் பேய் படம் எல்லாமே கேரளா ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடி இருக்குது. பட் இங்கே உள்ள மொட்டை மாடி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அலோட் கிடையாது. ஸோ போக முடியல. மற்றபடி சுற்றி முற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான டெக்னாலஜியுடன் பல டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே பெரிய ஒரு பெட்டி தான் இது. தென் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மரக்கட்டிலும் மரத்தொட்டிலும் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே குட்டி குட்டி வாசலில் தான் இருக்குது. தென் இந்த ரூம்குள்ளே கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த திங்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல கேரளா ஸ்டைல்லே உள்ள எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. நாங்க அங்க போய் ஒரு பழ பஜ்ஜி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். இப்ப நாங்க என்டர் ஆக போறது பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கேரளா ஹவுஸ் தான். இந்த ஹவுஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்க இன்னொரு வீடியோல டீட்டெயிலா குடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறோம். மறக்காம போய் பாருங்க.
இங்க இன்னும் நிறைய ஹவுசஸ் இருக்கு, எல்லாமே ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா பழைய கட்டிடக்கலை மற்றும் பழைய பழங்கால பொருட்களை எல்லாமே இங்க சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பசங்க கூட கண்டிப்பா போயிட்டு இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸை வந்து நீங்களும் வந்து வீக்கெண்ட்ஸ்ல கண்டிப்பா போய் என்ஜாய் பண்ணுங்க.